போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வணக்கம், இது தேர்தல் தர்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்று வெளியாகிவிட்டது ஒரு வழியாக தீர்ப்பு. குக்கர் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த வாதங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு முற்றுப்புள்ளியும் கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். உச்சநீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் அஇஅதிமுக தரப்பில் குக்கர் சின்னம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு செய்தியும் அது அமமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பின்னடைவாகவும் அஇஅதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரே சின்னம், பொதுவான சின்னம் இந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும், புதுவை உள்ளிட்ட நாடாளுமன்ற மக்களவையில் போட்டியிடக்கூடிய 40 வேட்பாளர்களுக்கும் ஒரே சின்னத்தை வழங்க வேண்டும் என்றும், இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய 19 வேட்பாளர்களுக்கும் அதே சின்னத்தை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்திருக்கிறது தன்னுடைய தீர்ப்பில். அதுவே இந்த விவாத பொருள். முன்னதாக அது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பிற்கு பார்த்துவிட்டு பயணிக்கலாம். இன்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்னமும் தங்களுக்கான சின்னம் எது என்பதை அறியாத நிலையில் இருக்கின்றனர் அமமுக தொண்டர்கள். காரணம், ஏற்கனவே ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்ற குக்கர் சின்னத்தை அமமுகவிற்கு ஒதுக்க முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் உறுதியான முடிவே. இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குக்கர் சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அமமுகவின் கோரிக்கையை நிராகரித்தது. அதே சமயம் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னத்தை ஒதுக்கிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்று தினகரன் தரப்பு வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே சின்னத்தில் போட்டியிடும் சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறது அமமுக தரப்பு. கட்சியாக பதிவு செய்யாத காரணத்தினாலேயே பொதுவான சின்னத்தை ஒதுக்க இயலவில்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தில் இருக்கும் சட்ட ரீதியிலான காரணிகளை புரிந்து கொள்ளும் அதே சமயத்தில் அதிமுகவின் மீது உரிமை கொண்டாடும் தினகரன் தரப்பினரை அமமுகவை பதிவு செய்ய தயார் என்று சொல்ல வைத்திருப்பதன் மூலமாக அதிமுகவின் மீதான அவர்களின் பிடியை தளர்த்தி கொள்ளும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது. அதோடு தேர்தலில் சமமான போட்டி களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நீதிமன்ற குரலின் எதிரொலி என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. இது போன்ற கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியே இன்றைய தேர்தல் தர்பார். இதுவே இன்றைய தேர்தல் தர்பாரின் பேசுபொருளாக இருக்கிறது. விரைவாக பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு கோட்டீஸ்வரன், திரு பிரியன் இருவரும் இணைகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு இளந்தமிழ் ஆர்வலன் இணைகிறார். இன்னும் சில நிமிடங்களில் அஇஅதிமுகவின் சார்பில் திரு ஆவடி குமார் அவர்களும் இணைய இருக்கிறார். நாம் விரைவாக பயணிக்கலாம். மூவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு இளந்தமிழ் ஆர்வலன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் உங்களுக்கான வெற்றி என்று உங்கள் தரப்பு அதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, அஃப்கோர்ஸ் வக்கீல் உங்களுடைய வழக்கறிஞரும் அதைத்தான் குறிப்பிட்டார், செந்தூர் பாண்டியன். ஆனால் உங்கள் தரப்பின் வாயிலாகவே உங்களுடைய வாய்மொழியாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனி கட்சியாக பதிவு செய்கிறோம் என்று சொல்ல வைத்துவிட்டதா எதிர்த்தரப்பு? நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனி கட்சியாக பதிவு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தீர்கள். ஏன்னா அஇஅதிமுகவிற்கு நீங்கள் உரிமை கோரிக்கொண்டிருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை மறைமாற்றம் செய்து உங்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளி நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனி கட்சியாக பதிவு செய்வதற்கு தயார் என்று சொல்ல வைத்து விட்டது எதிர்த்தரப்பு. அது உங்களுக்கு கிடைத்த பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ளலாமா? மொத்தத்தில் இந்த வழக்கினுடைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த அளவுக்கு. எப்படின்னா, ஒரு அடையாளமாக ஏற்கனவே நம்ம குக்கர் சின்னம் பயன்படுத்தியிருந்தோம். ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ரேகாபல்லி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் ரெட்டைலை அதிமுகவை எதிர்த்தரப்புக்கு கொடுத்து விட்டாலும் இவர்களை இன்னும் ஒரு குழுவாகத்தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இவர்களுக்கு ஒரு பெயரும் பொதுவான சின்னமாக இருக்கிறது, ப்ரிஃபரபிளி குக்கர்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கன்வில்கர் அவங்களுடைய பெஞ்ச்லேயும் இதே நிலைப்பாடு தான் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் அதிமுகவினுடைய ஒரு அணியாக தொடர்கிறோம். அதிமுகவையும் அந்த சின்னத்தையும் கோருகின்ற அந்த உரிமை, அந்த அணியாக நாம் செயல்படும் வரைக்கும் தான் அந்த உரிமையில் நம்ம இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம பதிவு செய்யலை, ஆனால் மனு கொடுத்துட்டு அதை நிலுவையில் வைத்திருக்கோம். இது ஒன்று. இரண்டாவது, நாம் கேட்டது அதில் பாட்டம் லைன் ஒரு காமன் சிம்பிள் தான். ஏன்னா வாக்காளர்கள் எளிதாக
வாக்காளர்களுக்கு நாங்க எடுத்துக்கொண்டு செல்வதும் எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணுவதற்கும் வாக்காளர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்குமான கேட்டு. இப்ப அந்த வகையில் எங்களுக்கு வந்து குக்கர் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் பொதுவான சின்னம் ஒன்று கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் கருதுறோம். இல்ல அப்கோர்ஸ் அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து குக்கர் இல்லை என்றாலும் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே சின்னம் என்பது உங்கள் தரப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பதாகத்தான் நீங்க பாக்குறீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனி கட்சியாக பதிவு செய்ய தயார் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல அஇஅதிமுக மீதான உங்களுடைய உரிமை, உங்களுடைய பிடி, அதை நீங்க தளர்த்தி கொள்ள தயாராயிட்டீங்க. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை அப்படி வைக்க நினைப்பவர்கள் வைக்கலாம். ஆனா அது வந்து ஒரு யுத்த களத்துல எடுக்கப்பட்ட ஒரு போர் உத்தியாத்தான் பார்க்கணும். இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா அந்த ஸ்டில் யூ ஆர் ரிமைனிங் ஆஸ் அ குரூப் அப்படிங்கிற விஷயம் வந்து இட் இஸ் ஸ்டில் கெப்ட் இன் அபயன்ஸ் தான். அது இன்னும் அவங்க ஃபைனல் ஆர்டருக்கு வரல. நாங்கள் இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்டது குக்கர் வேணும், இல்லைன்னா ஒரு காமன் சிம்பிள் வேணும் என்ற பொழுது ஓகே இப்போ நீங்கள் வந்து பதிவு செய்யலை, நீங்கள் குரூப் தான் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நிலையில் அதை தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்ப்புனால அவங்க ஒத்துக்கொள்ளலை. உங்களுக்கு அந்த குக்கரை ப்ரையாரிட்டி பேசிஸில் கொடுக்க மாட்டோம், குக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லாரும் இண்டிபெண்ட்டாக நில்லுங்க, அங்கே வந்து ஒரு பொது சிம்பிள் இருக்கட்டும், பி காமன் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, கன்சிடரேஷன்லாம் கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டர். இல்லை, இந்த காமன் சிம்பிள் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களின் பட்டியலில் இருந்து ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு சிம்பிள், அந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் உடைய பட்டியல்ல குக்கர் இருக்குதா? இருக்கு. எனில் அதை ஏன் உங்களுக்கு தர மறுக்கிறாங்க? அதான விவாத பொருள். அதை ஏன் மறுக்கிறாங்க என்பது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய $1 billion கொஸ்டின். அவங்க வெகமெண்டா மறுக்கிறாங்க. அப்போ அதை தான் நாங்கள் சொல்றோம், தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலைமையை நழுவ விட்டு ஆளும் தரப்பு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியில் இங்கேருந்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே அதிமுகவினுடைய ஆளும் தரப்பு, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நாம் கேட்பது ஒரு காமன் சிம்பிள், ப்ரிஃபரபிளி ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர் கொடுக்கக்கூடாது, ஆனால் காமன் சிம்பிள் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வாதிட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அதுதான் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை வந்து பின்னாடி கையை கட்டி விட்டு வால் சண்டைக்கு வான்னு சொல்லி எதிராளி கையில் வாழை கொடுக்கக்கூடாது, இவங்க இன்னும் ஒரு குரூப் தான் என்கின்ற அந்த புரிதலில் தான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த அவங்க டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள போக விரும்பல. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன், அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, இவங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்காம அவங்களுடைய டிஃபிகல்ட்டி 29A படி நீங்க வந்து ஒரு சிம்பிள் கொடுக்க முடியாது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாததுனால, பட் ஸ்டில் குரூப்னு சொல்லி இந்த ஆர்டர்ல இருக்குங்கும் போது அது அவங்க அந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள போக விரும்பாததுனால ஓகே யூ டேக் ஃப்ரீ சிம்பிள் ஃபார் காமன் ஃபார் ஆல்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் சக்சஸ்ங்கிறீங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது தெரியுதே தவிர இதுல ஒன்றும் வேற சொல்வதற்கு இல்லை. இதுல அவங்க தரப்புக்கு அது வந்து ஒரே சின்னம் அனைத்து தொகுதிகளிலும் என்பது வெற்றி என்ற ஒரு வாதத்தில் பார்க்கப்பட்டாலும் அவர்கள் வாயாலேயே அவர்களை நாங்க தனி கட்சியா எங்களை பதிவு செய்ய தயார் என்று சொல்ல வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான புள்ளியாக எடுத்துக்கொள்ள முடியாத அந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலும் அஇஅதிமுகவிற்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தரப்பு அவர்கள் தரப்பின் மூலமாக நீதிமன்றத்தில் சொல்றாங்க நாங்க தனியா பதிவு செய்ய தயார், 6 மாத காலத்துக்குள்ள நாங்கள் பதிவு செய்து விடுவோம், நீங்க இன்னைக்கே பதிவு செஞ்சு உடனே இன்னைக்கு தர தயாராக இருந்தால் நாங்கள் அதற்கும் தயார் என்று ஒரு வாதம் நீதிமன்றத்தில் வாய்மொழியாக வைக்கப்படுகிறது. 6 மாத காலகட்டத்துக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தனி கட்சியாக பதிவு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதுதானே அஇஅதிமுக தரப்பு எதிர்பார்த்தது. உங்களுக்கு அதிமுக சம்பந்தம் இல்லை. அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு பின்னடைவு, தோல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது இதில் வந்து வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்து இருக்கு. அது எது வெற்றி அப்படின்னா, இப்போது எம்பி கேண்டிடேட்டுக்கு, லோக்சபாவுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு சின்னம், சட்டசபைக்கு வேக்கண்டாக இருக்க சட்டசபைக்கு ஒரு சின்னம் போது பிரச்சாரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் தான் இருக்குது. ஸோ ஒரு சின்னத்தை வந்து பொதுமக்கள் கிட்ட வாக்காளர்கிட்ட எடுத்து செல்றதுல சிக்கல்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் வந்து இப்போ ப்ரையாரிட்டியில் பார்க்கும்போது அதுதான் பெரிய கஷ்டம். அந்த பெரிய கஷ்டத்தை வந்து இவங்க டெக்னிக்கலாக வந்து அது வந்து இவங்க வின் பண்ணலை. கோர்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு பார்த்து சரி எதுவுமே சின்னம் காமனாக ஒரு சின்னம் தானே கேட்குறாங்க, 189 சின்னம் இருக்குது, அதில் ஒன்று கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு ஏன்னா இவர் முகுல் ரோஹத்தகி பேசும்போது ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, செக்ஷன் 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த கட்சி பேர் இதனுடைய கான்ஸ்டியூஷனில் இது செட்டப் இதுதான் எங்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாதான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ரெக்கக்னிஷன் பண்ணாத ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு காமன் சிம்பிள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சட்டம் எது சொல்லுதோ அதை அவர் முன்வைக்கிறாரு. அது கரெக்ட்.
பட் ஆனால் கோர்ட் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏன்னா ஒரு சின்னம் தானே கேட்குறாங்க. முதல்ல தொப்பி வச்சிருந்தாங்க, தொப்பிக்கு ஒரு சில சிக்கல் வந்தது, அப்புறம் குக்கர் வந்தது, குக்கருக்கு ஒரு சிக்கல் வந்தது, ரெட்டையில கேட்டாங்க, ரெட்டையில கிடைக்கல, கடைசியாக இப்போ குக்கர் கேட்குறாங்க, குக்கரும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்னம் ஏதோ ஒரு சின்னம் கேட்குறாங்க பொதுவாக. சரி, மனிதாபிமானி அடிப்படையில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுனால அது கொடுத்துருக்கு. ஆனால் கூடவே கோர்ட் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கு. இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக தான் ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா இண்டிபெண்ட்டாக தான் சுயேட்சையாக தான் தொடர்பாங்க. இப்போ இது என்ன ஆகுனா, இப்போ நாளைக்கு ஒரு வேளை யாரோ 1-2 பேர் ஜெயிச்சுட்டு கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க, இல்ல வேற கட்சிக்கு போறாங்க, இல்ல பிஜேபிக்கு ஆதரவாவோ இல்ல திமுக கூட போறாங்கன்னா அன்னைக்கு இந்த சிக்கல் வந்து இவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இது வந்து பிரச்சார யுக்தியில பார்க்கும்போது பிரச்சாரத்துக்கு இது நல்லா எடுபடும். பட் இதனுடைய வினை வந்து நமக்கு பின்னாடி என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கோர்ட் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. யூ brought this anarchy to you அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க சைடில், அதாவது ராஜா செந்தூர் பாண்டியன் சைடு ஆர்கியூ பண்ணும்போது இந்த நிலைக்கு காரணம், இந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கல, உங்களை நீங்க தான் குரூப்பை அப்ளை பண்ணல. அதுக்கு இவங்க சொன்னாங்க, நாங்க அப்படி பண்ணோம்னா அதிமுக மேல இருக்கிற எங்களோட உரிமையை, தார்மீக உரிமையை நாங்க விட்டு கொடுக்குற மாதிரி தயார் வந்துட்டாங்கல்ல. இல்ல இப்ப விட்டு கொடுக்க தயார்னா இன்னைக்கு சூழல் அந்த மாதிரி. அதாவது இது என்ன, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் அப்பீல் போலாம். இந்த சூழலுக்கு இவர்களை எதிர்த்தரப்பு தள்ளி இருக்குது. நிர்பந்தத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பார்வையில் அவர் இப்ப அதிமுகவும் பாஜகவும் விமர்சித்தார். எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு நோக்கி தள்ளுறாங்க. எனில் அந்த இடத்தை நோக்கி இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேம்ல அமமுகவிற்கு ஒரு செட்பேக். ஆமா, அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு வரும். ஒருவேளை இப்ப ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1-2, அப்போ இப்போ அதுவும் பர்டிகுலரா அந்த 18 சட்டமன்ற தொகுதியில வந்து அது ஒரு குரூஷியல் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, இப்போ பெரம்பூர்ல வெற்றிவேல் ஜெயிக்கிறாரு, அப்படி ஜெயிச்சுட்டு நாளைக்கு வந்து அப்போ அவரை வந்து எதிரணியில் வாங்குறாங்க, இல்ல அவர் மாறுறாரு, இல்ல ஒரு எம்எல்ஏ மாறுறாங்கன்னா அப்போ வந்து இவங்க விப்போ இல்ல எதுவுமே இஷ்யூ பண்ண முடியாது. அவர் சொல்லலாம், திமுக கிட்ட வந்து ஆட்சியை கொடுக்கறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை, இல்ல திமுக வந்து எங்களுக்கு எதிரி கட்சி, நாங்க 2 பேருமே வந்து அதிமுக, எங்களுக்கு ஒரே அம்மா தான், ஒரே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்ற அந்த சூழல் வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் வரலாம் ஃபியூச்சர்ல, ப்ரொவைடட் இஃப் ஏஎம்கே வின்ஸ் தி எலெக்ஷன். ஓகே, ஆவடி குமார் அதிமுக சார்பில் நம்முடைய இணைந்திருக்கிறார், வரவேற்று அவரோடு பயணிக்கலாம். இதில் நீங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு விமர்சனத்தை அதிமுகவை நோக்கியும் பாஜகவை நோக்கியும் இளந்தமிழர் உடன் வைத்தார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃப்ரீ சிம்பிள்ஸ் கொடுக்கலாம் என்று காமன் அனைவருக்கும் ஒரு பொதுவான சின்னம் அனைத்து தொகுதியிலும் கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த ஃப்ரீ சிம்பிள்ஸினுடைய பட்டியலில் தான் குக்கரும் இருக்குது. ஆனால் குக்கரை மட்டும் கொடுக்கக்கூடாது என்று சொல்வது இவர்களுடைய அரசியல் அழுத்தங்களினால் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார். இல்லை, இது வந்து ஒரு பொருளற்ற வாதம் மட்டும் இல்லை, பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் அவங்களுக்கு இந்த நிலை வந்திருக்குன்னு தான் நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். என்னென்னா, அவங்க இன்றைக்கி எப்போ நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனில் ஒரு கட்சியாக பதிவு பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி எடுத்த முடிவை ஆரம்பத்தில் எடுத்திருந்தாங்கன்னா கமலை மாதிரி கட்சி ஆரம்பித்த கமல் மாதிரி அவங்க ஒரு 60-70 நாளில் ஒரு சின்னத்தை வாங்கி இன்றைக்கி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தேர்தலை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி போய் சாப்பிட்ருக்காங்க. அதனால் ஒரு சுற்றிருக்காங்கன்றதை தவிர இதை வந்து அவங்க அரசியல் பிரச்சாரமாக அதை பயன்படுத்தி அது என்னவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஒரு பரப்புறதுக்கு வேணால் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது எதானே தவிர தேர்தல் கமிஷனையும் ஆட்சியையும் பிஜேபியும் குறை சொல்லணுன்றது மட்டும்தானே தவிர அவங்க நடவடிக்கை எதுவும் சட்ட ரீதியானது இல்லை. நான் முடிச்சிடறேன். அஇஅதிமுக மீது தொடர்ச்சியாக உரிமை கோரக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் வெளியே வந்திருக்கணுங்கிறீங்க. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் சட்டப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுப்படி இன்னைக்கு எந்த ஃப்ராக்ஷனும் இல்லை, ஒரு கட்சி அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த குறுக்கீடும் இவங்க செய்ய முடியாதுன்றது தான் இன்றைக்கு சட்ட ரீதியான நிலை. ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அது வழக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு அப்பாற்பட்ட ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே கொடுத்திருந்தாலோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்திருந்தாலோ நீங்கள் சொல்கிற கேள்வி வந்து பிரச்சனைக்குரியதுன்னு இன்னைக்கு அந்த வழக்கை காரணம் காட்டி தான் குக்கர் மறுக்கிறாங்க. நீங்கள் அவங்க போட்ட சிவில் கேஸ் அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. இப்போ கேசி பழனிசாமி கூட ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அது சாதாரண சிவில் கேஸ், அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவு வந்து இன்னும் யாரும் சேலஞ்ச் பண்ணல. எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவு தான் ஒரு கட்சிகளுடைய இயக்கத்திற்கு அடிப்படையானது. அந்த முடிவு நிறுத்தி வைக்கப்படலை, அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூட அதை வந்து எந்த விதத்திலும் கொஸ்டின் பண்ணல. அதனால் இவங்க வந்து இன்றைக்கு கூட
இன்னைக்கு அவங்க தனிச்சின்னம் அதில் எங்களுக்கு எந்த அதில் வந்து பிரச்சனையும் இல்லை. அவங்க தனிச்சின்னத்தில் போட்டியிடட்டும், அது அவங்களுடைய உரிமை, கிடைக்க வேண்டிய உரிமை. ஆனால் இவர்கள் வெற்றி பெற்றால் கூட கட்சி சார்பற்ற உறுப்பினர்களாகத்தான் இயங்க முடியுமே தவிர அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியினுடைய உறுப்பினராக அவங்க இருக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. அது நீதிமன்ற தீர்ப்பே அதுவாக தான் இருக்குது. நீங்க சொன்ன கருத்துல ஏதோ மாறுபட்டார்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிடறேன். இல்ல அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஆனா அவர் ஒரு வாதம் சொன்னாரு, அஇஅதிமுக மீதான உங்களுடைய உரிமை எந்த இடத்துலயுமே இப்ப இல்ல. நான் முடிச்சிடுறேன். அவங்க அந்த நிலையை நோக்கி தான் அவங்க போய் இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது, எப்போ வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்களோ அது சரியோ தப்போ அந்த கட்சிக்குள்ள இருந்து போராடுறது வேற. அந்த கட்சியினுடைய முடிவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறது அவங்க உரிமை. ஆனால் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது அந்த கட்சிக்கு எதிராக ஒரு பேரலாக இன்னொரு கட்சியை ஆரம்பித்து நடத்திட்டு அந்த கட்சி எப்படி உரிமை கோர முடியும்? இல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கலையே. இல்ல இல்ல அதுதான் அமமுக கட்சி இல்லையே. அதுதான் கட்சி ஆரம்பிக்காததுனால தான் இந்த பாதிப்பு வந்தது. ஆனா அவங்க கட்சி ஆரம்பிக்கல, இது இல்ல. அவங்க தனி கட்சி அமமுகவை கட்சியா பதிவு செய்யணும், அஇஅதிமுக மீது அவர்களுக்கு உள்ள உரிமையை நீங்க உங்க தரப்புல அதுதான் சொல்ல. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் வந்து உங்களுக்கு விளக்கறதுக்காக சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கல நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். ஆனா நாட்டுல நம்புவீங்களா? இல்ல உங்க தரப்புல ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்க ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கல, ஆனா எங்க கட்சியில வந்து சேருங்க, நான் திருப்பி அதிமுக வர மாட்டேன்னு அவங்களே தான் சொல்றாங்க. அப்போ இவங்க கட்சி ஆரம்பிக்காம எங்க கட்சியை வந்து அவங்க கட்சியோட சேர அமைப்பு நீங்க அதாவது அதுதான் இன்னைக்கு வந்து அவங்க அமைப்புக்குனுடைய என்ன சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்குதுன்றதான் இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த கேள்வி வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக வந்து ஏதோ ஒரு இடத்துல அமமுகவை அவர்கள் தரப்பு வாயிலாகவே நாங்க இத கட்சியா பதிவு செய்யறோம் என்று சொல்ல வைத்திருக்கிறீர்கள். அந்த நெருக்கடியை நீங்க கொடுத்திருக்கீங்க. நாங்க சொல்ல வைக்கல, அவங்க சொல்ல வேண்டியதை என்னைக்கு போய் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் தெளிவா சொல்றேங்க. எப்போ டிடிவி தினகரன் அதிமுக பிளவுபட்டிருந்த 2 அணிகளாக இருந்தபோது தேர்தல் ஆணையம் இதில் சிக்கல் இருக்குது, அதனால 2 அணிகளாக இருந்தோம், 2 கட்சியாக இயங்கணும். அதை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அந்த வடக்கு இருந்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அந்த வடக்கெல்லாம் முடிச்சு வச்சு இது ஒரே கட்சியாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டதுக்கு பிறகு அந்த கட்சியில் பிரச்சனை எழுப்பணும், இந்த கட்சியை நம்ம கைப்பற்றணுன்ற எண்ணம் அவருக்கு உண்மையிலே இருந்திருக்குமே. ஆனால் அவர் இந்த கட்சிக்குள்ள இருந்து தான் போராடணும். இந்த கட்சிக்கு எதிராக சுயேட்சையா எப்போ போட்டியிட்டாரோ ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் சுயேட்சையா போட்டியிட்ட உடனே மறுபடியும் அந்த கட்சியில் எப்படி கிளைம் பண்ண முடியும்? நீங்க தான் கட்சியில இருந்து நீக்கிட்டீங்களே. நாங்க நீக்கினது நீங்க அது செல்லாதுன்னு தானே நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு ரைட் ராயல் ஏங்க ஒரு இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, டைவர்ஸ் கேஸ் இருக்கு சொல்ல டைவர்ஸ் போட்டு இருந்தா அவங்க ஜீவனாம்சம் கேட்டாங்கன்னா நான் ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்துறேன் சார். உங்களுக்கு தெரியும், அஇஅதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவருடைய வேட்புமனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில நீங்கள் கூடுதலாக இன்னொரு வேட்பாளருடைய மாற்று வேட்பாளருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் ரிபல் கேண்டிடேட்டை வாழைப்பழ சின்னத்தில் ஆதரித்து அவரை வெற்றி பெற வைத்த வரலாறு இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். இல்லை, நான் அதுக்கும் சொல்கிறேன். அதில் வந்து அருள் நீங்கள் சொல்கிறது அருள் புவனகிரியில் வேட்பாளராக போட்டிட்டு அருள் புவனகிரியில் போட்டிட்ட அருள் ஏற்கனவே சுயேட்சையாக போட்டிட்டார். அவரை வந்து கட்சி ஆதரிச்சதே உடைய அவர் கடைசி வரைக்கும் சுயேட்சை உறுப்பினராக தான் இருந்தார், கட்சி சார்பற்ற உறுப்பினராக தான் இருந்தார். அவர் வந்து அதிமுகவில் வந்து ஒரு கேள்வி கேட்கறது. இன்னைக்கு வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஒரு 18 எம்எல்ஏக்கள் மீது 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறீங்க. என்ன காரணத்திற்காக? முதலமைச்சர் மீது அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு. நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற தமிமுன் அன்சாரி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க? அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் அதிமுக உறுப்பினர் இல்லைங்க. அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்று அதனுடைய சார்பு கட்சியினுடைய சார்பில் போட்டியிட்டார். அவருக்குன்னு தனி கொள்கை, தனி கட்சி, தனி சின்னம் எல்லாமே இருந்தது.
அவர் வந்து சட்டமன்றத்தில் வெப் உத்தரவை மீற சொல்லதான் நடவடிக்கை எடுக்க முடியும் தவிர நீங்களும் அப்படி எடுக்கலையே. அப்படி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள விப்போட உத்தரவு மீறியவர்கள் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. சட்டப்பேரவையில் எந்த இடத்துல அவங்க விப்பு உத்தரவு மீறல. நீங்க எனக்கு பேசுறது நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் நேரம் கொடுங்க. அதாவது இந்த 11 பேர், இந்த குறிப்பிட்ட அந்த 18 பேர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்து தலைமையை மாத்தணும்னா சட்டமன்ற கட்சிக்குள்ள இவங்க குரல் எழுப்பி மாத்திருக்கணும். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நீக்கணும்னு அவர் மனு கொடுக்கலையே. அதுக்காக தான் போய் திமுக தலைவரை பார்த்தாரு. அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் ஏத்துக்கல. அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. வெளிப்படையா ஆதரிச்சாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்க ஆதரிக்கிறது, எங்க கட்சியை திமுக ஆதரிக்கிறார் சார். திமுக ஆதரிக்கிறது அவருடைய உரிமைங்க. அது எப்படி சார்? அஇஅதிமுக திமுக ஆதரிக்கிறது அவருடைய உரிமையா? சட்டமன்றத்துல திமுக ஆதரிக்கல, ஏன் கட்சியிலே இன்னொரு முதலமைச்சர் ஆதரிக்க நாங்க தயாராங்க. அதுவே சட்டவிரோதம். நீங்க நான் விதிய பேசுறேன், நீங்க வந்து அரசியல் பேசுறீங்க. அறம் பேசுறேன். அரசியல் அறம் பேசுறேன். அறம் இல்ல, அறம்ன்றது வந்து அரசியல்ல வந்து விதிதான் அறம். அரசியல் வந்து விதிதாங்க அறம். சரி, ஓகே, நான் வரேன். திருப்பி வரேன். நான் திருப்பிரியன் அடிப்படையில் இந்த இடத்துல அவர்கள் தங்கள் தரப்புக்கு வெற்றியா ஒன்றை பார்க்குறாங்க. எங்களுக்கு பொது சின்னம் அது ஒரு பக்கம் வெற்றி, இன்னொரு பக்கம் அரசியல் கட்சியாக நாங்கள் பதிவு செய்ய தயார்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இது பின்னடைவா? இந்த ரெண்டுல உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஒரு குரூஷியல் டைத்தில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்கணும். ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இது வந்து இன்றைக்கி தான் மனு தாக்கல் பண்ணுற கடைசி நாள், 3 நாளில் வித்ட்ரா பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிவிடுவாங்க. இதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் நடந்தாலும் ஒரு காமன் சிம்பல் வாங்கியானு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த விசாரணையோட அந்த போக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீஃப் ஜஸ்டிஸோட ஒரு வலுவான ஆளாக இருந்தால் கூட அவருக்கு சின்னம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குழுவில் இருக்கிறவங்க வெவ்வேறு சின்னங்களை போட்டி போட்டால் அவங்களோட அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறி ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அவர் வந்து ஒரு சமநீதி, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு தான் போகிறாங்க அவங்க. ஸோ அப்படி போகும்போது இதில் வந்து ஈகோ கிளாஷ் வருது. ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, எலெக்ஷன் கமிஷன் குக்கர் கொடுக்க மாட்டேன்ட்டு. ஸோ கோர்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க தனி என்டைட்டியாக இருக்காங்க. அவங்க சட்டபூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அவங்க விஷயத்தில் இவங்க எல்லாமே ஈச் ஒரு தனித்தனி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்கிறதுனால அவங்க விஷயத்தில் அவங்களோட சுதந்திரத்தை தலையிட விரும்பல. நீ குக்கர் தான் கொடுத்தானுன்னு கோர்ட் கம்பல் பண்ண விரும்பல. அதே சமயம் இந்த சமநீதி இருக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுன்றதுக்காக நீங்க ஒரு பொது சின்னத்துல ஒண்ணு, பொது சின்னத்துல குக்கரும் இருக்கு, அந்த குக்கரும் கொடுக்கிற உரிமை வந்து இவங்களுக்கு இருக்கு. ஆனா ஈகோ கிளாஸ், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என் முடிவு நீங்க குறிக்கிட கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சேலஞ்ச் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்டே சவால் விடுறாங்க, நான் முடியாது. ஏன்னா அந்த ஈகோ அங்க பிளே பண்ணல. எனக்கு அடிப்படையில் ஒரு டவுட் சார், ஒரே சின்னம் அனைத்து வேட்பாளர்களுக்கும் இவர்கள் தரப்புல கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு சின்னம் வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், குண்டூசியா கூட வச்சுக்கோங்க, நீங்க எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சின்னம் கொடுக்க போறாங்க. அந்த சின்னத்தை கொடுக்கிற தயாரா இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு குக்கர் புதுச்சேரியில ஒன்னா இருக்கு, ஏன் கொடுக்க கூடாது? இங்கதான் ஈகோ கிளாஷ். அவங்களுக்கு என்ன பிரஷர் தெரியலங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரஷர் குக்கர் கொடுக்க கூடாதுன்றது என்ன பிரஷர் தெரியல உங்களுக்கு. சோ அது வந்து எனக்கு பார்க்கணும் ஆக்சுவலா வந்து. ஏன்னா அரசியல் அழுத்தம், அது அழுத்தம் தான், டெஃபினட்டா அழுத்தம் சார். நான் ரொம்ப சிம்பிள், 2017 ஏப்ரல் போது இபிஎஸும் தினகரனும் ஒன்னா இருக்காங்க, பெரும்பாலான எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அவங்க பக்கம் இருக்காங்க, ஓபிஎஸ் தரப்புல ரொம்ப மைனாரிட்டி குரூப் இருக்காங்க. நீங்க அந்த சமயத்தில் சின்னத்தை முடக்கி 2 பேருக்கு ஆக்கிய சுயேட்சை சின்னங்களை கொடுக்குறீங்க. சாதிக் அலி கேஸ் என்ன, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்க இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் எங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் சின்னமும் கட்சியும். அப்ப இபிஎஸ்க்கும் தினகரனுக்கு தான் சின்னமும் கட்சியும் கிடைச்சிருக்கணும். நீங்க வந்து ஓபிஎஸ்ஸையும் ஒரு பிரிவா கருதி சுயேட்சை சின்னத்தை கொடுத்தீங்க நீங்க, அதுவே நியாயம். அப்பவே ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அவங்க, அப்பவே ஏதோ பிளான் நடந்திருக்கு. இன்னொன்று பாருங்க, தினகரன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தாரு ரெட்டைலைக்காகனா, இன்னைக்கு வரையும் யாருக்கு அவர் லஞ்சம் கொடுக்க முடியாது இதுவரையும் தெரியாது. அப்ப என்ன கேஸ் உங்களுக்கு? என்ன சார் இதெல்லாம் அநியாயம்? எலெக்ஷன் கமிஷன் பெரிய என்ன ஹோலி கவ்வா? அது யாரும் குறைய சொல்லக்கூடாதா? எல்லா பிரச்சனையும் நீங்க ஆக்ட் பண்றீங்க நீங்க, இது என்ன இது ஜனநாயகமா? அது இன்னொரு கேட்கிறேன் சார், 2017 டிசம்பர் இவங்களோட ஜெனரல் பாடி அப்ரூவ் பண்றீங்க, அப்ரூவ் பண்ணிட்டு ரெட்டையிலையும் கட்சியை நீங்க இபிஎஸ் கொடுக்குறீங்க, கொடுங்க ஓகே. அடுத்த நாளே ஆர்கே நகர் எலெக்ஷன். இது என்ன? போதிய கால எல்லாத்துக்கும் ஒரு பிரஷர் நடக்குதா? இப்பவும் ஒரு பிரஷர் தான் சார் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து இதுலயும் ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு தினகரனுக்கு இருக்குன்னா காமன் சிம்பிள் கிடைக்குது. அதாவது காமன் சிம்பிள்ல குக்கரும் இருக்கு,
அந்த குக்கரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால மறுபடியும் அதை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வரும், ஒரு ப்ரெஷர் எங்க வந்து அப்ளை ஆகுது உங்களுக்கு. இது குக்கரை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு தொகுதியில் குக்கரை வச்சு வின் பண்ணாங்க, இன்னும் எல்லா தொகுதியிலும் குக்கரை வச்சு வின் பண்றது, இன்னும் எல்லா தொகுதியிலும் குக்கரை கொண்டு போகணுங்க. எந்த புது சின்னம் கொடுத்தாலும் குக்கரையும் கொண்டு போகணும், அதே மாதிரி புது சின்னத்தையும் கொண்டு போகணும். இல்லை குக்கர் வந்து ஏதோ எல்லாத்துக்கும் அறிமுகமான சின்னம் கிடையாது. அவங்க அதை விரும்புறாங்கன்னா ஒரு இடத்துல வின் பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல வின் பண்ணிட்டாங்க, அதனால விரும்புறாங்க அவங்க. அது இன்னொன்று நான் சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோனால, எலெக்ஷன் கமிஷன் ஈகோனால தான். இல்ல இது எலெக்ஷன் கமிஷனோட ஈகோவா அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய அச்சமா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அச்சம் ஈசி மேல பிரஷர் அப்ளை ஆயிருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அச்சம் வந்து ஈசிக்கு பிரஷர் அப்ளை ஆயிருக்கு சார். என்ன அச்சம்? இவங்களுக்கு தினகரன் தரப்பு இன்னைக்கு குரூசியலான எலெக்ஷன் சார் இது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த அதிமுகவோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட போறது. இந்த அதிமுகவோட கட்சியோட எதிர்காலம், ஆட்சியோட எதிர்காலம் எல்லாம் நிர்ணயிக்கப்படுற ஒரு விஷயம். சோ அதுல வந்து தினகரனுக்கு மன ரீதியான உளைச்சல் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஒருவேளை குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டால் அது டிடிவி தினகரனுக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு அதிமுக பயப்படுதா சார்? அப்படி டெஃபினட்டா பயப்படுறாங்க அவங்க. அதனால தான் ஈஸி இப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், நேரடியா குற்றச்சாட்டுறேன். அதாவது ஏன்னா பொதுவான சின்னம் ஒன்று இருக்கும்போது அதுல குக்கரும் இருக்கும்போது குக்கரை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க? சுப்ரீம் கோர்ட் பொதுவான சின்னம் சொல்லும்போது அதுல குக்கர் ஒன்று இருக்குல்ல. எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவுகளுக்கு அஇஅதிமுக ப்ளேம் பண்றது சரியா? இல்ல அஇஅதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருக்காங்க. நான் 2 உதாரணம் முன்னாடி சொன்னேன்ல, அந்த உதாரணம் கரெக்டா இல்லையா? அப்ப அதை வச்சு பாருங்க. அதாவது பிரியன் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு தன்னுடைய பார்வையை குறுக்கிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அபத்தமாக இருக்கு. நான் கேட்குறேன், ஆர்கே நகர்ல குக்கர் சின்னத்தை ஒதுக்குனது யாரு? இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்குச்சு. அங்க இருக்க ரிட்டர்னிங் ஆபீசர் அங்க இருக்கிற பட்டியல இருந்து ஒரு ஒதுக்குனாரு. அங்க இடைக்கால தடை போட்டாங்க. நான் முடிச்சிடுறேங்க, எல்லாத்தையும் கொடுப்பாதீங்க. ஹைகோர்ட்ல உத்தரவு வாங்கி அவங்க வந்து தொப்பி கேட்டாங்க, அது இல்லைன்னு சொல்ல ஒரு அங்க இருக்கிற ஃப்ரீ சிம்பிள்ல ஒரு 3 சிம்பிள்ல கொடுக்குறாங்க, அதுல தொப்பியை செலக்ட் பண்ணாங்க. இது எதுவுமே வந்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எடுத்த முடிவு தான். இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, இவங்களை வந்து ஒரு கருணை அடிப்படையில் எல்லாரும் வந்து, ஏன்னா இவங்க ஒரு குழுவாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஜனநாயகத்தில் போட்டியிடுற உரிமையை தரணும். அதில் வந்து எந்த அவங்களுடைய உரிமையை மறுக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் அவங்கள போட்டியிடுவதற்கு வழி செய்யுங்க. நான் சொல்றதை கேளுங்க. மறுக்கிறது இவங்க தாங்க. இவங்க முறைப்படி தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் அவங்க அப்ப கூட என்ன சொல்றாங்க, சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு வந்து குக்கர் சின்னத்தை கேட்டு இவங்க போட்டாங்க. ஏன் கேட்டு போடுறாங்க? ஏன் கேட்டு போடுறாங்க? நான் கேக்குறது, அஇஅதிமுகவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னம் கொடுப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்குதா? எங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சிக்கல் இல்லைங்க. இவங்க ஒரு இன்னைக்கு பதிவு பண்ணத அவங்க முன்னாடியே பதிவு பண்ணி இவங்க போய் கேட்டிருந்தாங்க, யாருமே தர முடியாது. அவங்க சட்டப்படி அரசியல் கட்சியை தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அவங்க சின்னம் கேட்டிருந்தாங்களா யாருமே முடியாது. அரசியல் கட்சி இல்லை, ஆனா சின்னம் கொடுங்கன்னு கேட்க சொல்லதான் பிரச்சனை. நீங்க ஏன் அந்த அப்ஜெக்ட் பண்றீங்க? நீங்க ஏன் அப்ஜெக்ட் பண்றீங்க? அஇஅதிமுக அவங்க எங்க மேல போட்ட கேஸுடைய நீட்சியா தான் இந்த கேஸ் போடுறாங்க. இந்த கேஸுக்கு முன்னால கிடையாது. நீங்க இந்த கேஸுக்கு இப்ப கூடங்க அவங்க ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற கட்சியை தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணி அதுக்கு சின்னம் கேட்டாங்களா, யாரும் குறுக்கிடல. தேர்தல் ஆணையம் குறிக்கிட முடியாது, நீதிமன்றம் குறிக்கிட முடியாது, அவங்கள குறிக்கிட முடியாது, அதிமுக குறிக்கிறது. இவங்க போற இடத்தை வந்து இப்படி போனதுனாலதான் பிரச்சனை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வருகிறது. தனி சின்னம், பொது சின்னம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒருவேளை அமமுக முன்பாகவே தனி கட்சியாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது அஇஅதிமுக வாதமாக இருக்கிறது. அஇஅதிமுக மீதான எங்களுடைய பிடியை, எங்களுடைய உரிமையை இழக்கச் செய்வதற்கு இந்த அரசியல் அழுத்தங்கள் என்கிறது அமமுக. கோட்டீஸ்வரன் அடிப்படையில் இதில் வந்து அடிப்படையில் அவர் நேரடியாகவே சில குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்திற்கு இவர்கள் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதையும் வைத்துவிட்டார். எனில் அஇஅதிமுக ஏதோ ஒரு இடத்துல அவர் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன் நம்ம பேசலாம். டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு. ஒருவேளை குக்கர் கிடைக்கவில்லை என்றாலும் எங்கள் வேட்பாளர்கள் 59 தொகுதியில் 59 சின்னத்தில் இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வாருங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே சின்னம், காமன் சின்னம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த எங்கள் துரோகிகளையும் தமிழ்நாட்டின் துரோகிகளையும்
தமிழ்நாட்டின் எதிரிகளையும் வீழ்த்துவதற்கு, ஜனநாயக முறைப்படி வீழ்த்துவதற்கு இந்த 59 பேரும் அவங்களுக்கு ஆயுதமாக இருக்க போகிறாங்க. இந்த 59 பேரோட வெற்றி தமிழகம் மற்றும் மத்தியிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆயுதங்களாக இந்த 59 பேர் இருப்பாங்க. அல்ல அது எங்களுக்கு தெரியலங்க. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொப்பி சின்னத்தில் நின்றேன். அந்த தேர்தல் நின்றதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் மாதம் தேர்தல் வந்தப்போ நாங்கள் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த சின்னம் நல்லா பாப்புலரைஸ் ஆனிச்சே, அதை கேளுங்கன்னு சொன்னாங்க. கேட்டோம். அப்போ தேர்தல் நடைமுறை இருக்குது, நீங்கள் நாமினேஷன் பண்ணிட்டீங்க, அதனால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போய் கேளுங்கன்னாங்க. எனக்கு அது கொடுக்கல. அப்போ புதுசாக நான் போகிறப்ப நீங்கள் கூட கேட்டீங்க, என்னங்க அன்றைக்கி நான் டிசம்பர் 1ஆம் தேதி நாமினேஷன் பண்ணேன், டிசம்பர் 7 நாங்கள் ஸ்க்ரூட்டினிக்கு போகிறப்ப ஸ்க்ரூட்டினி போயிட்டு 7ஆம் தேதி சின்னம் ஒதுக்கிறதுக்காக போனப்போ சுயேட்சையாக போனேன். எனக்கு முன்னாடி 20 பேர் இருந்தாங்க சுயேட்சை. 27 பேரில் நான் 20ஆவது ஆளாக இந்த பெரிய பிரதான கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் ஒதுக்கினது அப்புறம் எனக்கு முன்னாடி 20 பேர் முடிஞ்சு 21ஆவது ஆளாக இன்னும் போனேன். அப்போ இருந்த சின்னத்தில் குக்கரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வந்து சொல்லிட்டு வந்த வெளியில் உங்கள் தொலைக்காட்சியில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நான் அன்றைக்கி தான் ஆர்கே நகரில் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை அன்றைக்கி சின்னத்தை வாங்கிட்டு எப்படி இன்றைக்கி நாமினேஷன் முடிஞ்சது, நாளையிலேருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன்னா தமிழ்நாடு முழுவதும். அதேமாதிரி அன்றைக்கி நாங்கள் வந்து செரியன் நகரில் ஆர்கே நகரில் எங்களுடைய பிரச்சாரத்தை அன்றைக்கி தான் தொடங்குற நாள். 7:30 மணிக்கு தான் எனக்கு சின்னம் கொடுத்தாங்க. தமிழ்நாடே என்ன சின்னம் டிடிவி தினகரனுக்குன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நாங்கள் தொகுதியில் போய் ஓட்டு கேட்க போகிறப்ப அங்கே உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் வீட்டில் உள்ள குக்கரெல்லாம் எடுத்து காமிச்சு எங்களுக்கு மாபெரும் ஆதரவு அளித்தாங்க. இப்போ நான் வெற்றி பெற்ற அந்த சின்னத்தை எங்கள் 59 பேருக்கும் 40 பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் ப்ளஸ் 19 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர்களுக்கு கேட்டோம். அதை கொடுக்கல. இன்னொரு பொது சின்னம் கொடுத்துருக்காங்க. அது சின்னம் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மாத்திரம் இல்லை, இந்திய துணைக்கண்டம் மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ எல்லாம் அவளோட உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்க வேண்டும் என்று அவளோடு எதிர்பார்த்துருந்தாங்க. உச்சநீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. ஒன்று குக்கர் கிடைக்கும், இல்லாட்டி நாங்களாம் சுயேட்சை அனுப்பி நேற்று தான் பேசிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷன் கமிஷன் எந்த சின்னம் கொடுக்குதோ அந்த சின்னம் தான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி சின்னம். அது சில பேர் சொல்கிற மாதிரி இன்னுமா அதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி குக்கர் சின்னத்தை டிசம்பர் 7 எனக்கு கொடுத்தாங்க, டிசம்பர் 21 தேர்தலில் அந்த சின்னம் வெற்றி சின்னமாக மக்கள் ஆக்குனாங்களோ அதுமாதிரி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம் அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஆர்டர் காப்பியை எங்கள் லாயர்ஸ் அனுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் எங்கள் வேட்பாளர்களை கேட்டால் நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக ஏதாவது சின்னம் சொல்லுவோம், இல்லை அவங்களே ஒரு சின்னத்தை ஒதுக்கினாலும் அந்த சின்னத்தில் போட்டிடுவோம். இல்லை, இப்போ எல்லாருமே சுயேட்சைகளாகத்தான் கருதப்படுது. அதனால பரவாயில்லையா? அதனால என்ன இருக்குது? சுயேட்சை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற பேர் பயன்படுத்தவும் முடியாமல் இருக்கும்ல. இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நான் சொல்லுதேன். அது பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை வழக்கறிஞர்களோட ஆலோசனை பண்ணி அதை நான் வந்து இல்லை அது எங்கள் லாயர்ஸ்லாம் டெல்லியில் இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு எப்போ வேணாலும் அது இருக்குது. ஏற்கனவே நான் வந்து 2018 மார்ச் 14 அப்போ ஹைகோர்ட் ஆர்டர் படி நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். டிடி தினகரனுடைய அந்த செய்தியாளர்களை சந்திப்பை பார்த்தோம். இன்னும் கூட அது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்து வர இருக்கக்கூடிய 7 மணி செய்திகளில் பார்க்கலாம். கோட்டீஸ்வரன் அவர் புது கொஸ்டினை நமக்கு லீட் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்லுகின்ற பொழுது கட்சியை பதிவு செய்வீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் அதை கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக எஸ் நான் பதிவு பண்ணுவேன் என்றோ அல்லது இல்லை அஇஅதிமுகவிற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றோ அவர் சொல்லாமல் அதில் வந்து ஒரு அங்கேயும் இல்லாமல் இங்கே இல்லாமல் ஒரு பதிலை சொல்லி முடிச்சா நம்ம பார்த்தோம். பாலிடிக்ஸ் அடங்கி இருக்கு அவரோட பதிலில். அவர் வந்து ஏன் வந்து முன்னாடி என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாடுலேருந்து அவர் மாறல. ஸோ இதை வந்து ஏப்ரல் 18 எலெக்ஷனுக்கு இது போதும் இந்த ஆர்டர். இதை வச்சுட்டு நான் இதை முடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை வச்சு என்னோட அடுத்த யுக்தி இருக்கும். இதிலேயே கொடுக்கப்படக்கூடிய புதிய சின்னத்திலே கணிசமான வாக்குகளை வாங்கணும் என்று சொன்னால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தனி கட்சியா பதிவு செய்யறது கொடுக்கப்படக்கூடிய சின்னத்தை ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மக்கள் எப்படி அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு அடுத்த ஒரு மூவ் இருக்கும். ஒருவேளை அது எதிர்பார்த்த ரிசல்ட் வரணும்னா திருப்பி மறுபடியும் ரெட்டலை எங்களுது அதிமுக எங்களுதுன்னு கூட அவர் ஒரு அந்த பயணத்திலே அவர் தொடரலாம். இப்போ ஒரு பிரியன் சார் சொல்லும்போது ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொன்னார். இது வந்து 1-2ன்னு கிடையாது. இந்த 2 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 சம்பவங்கள் நடந்திருக்கு.
எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரை வந்து எலெக்ஷன் வந்து தள்ளி வச்சாங்க. அப்புறம் தொப்பி கொடுக்கும்போது ஒரு சின்னத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது வந்து 89 கோடி பணம் பிடிச்சாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்றது தெரியல. அதுக்கப்புறம் திருவாரூர் எலெக்ஷன் அறிவிச்சாங்க, டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் புயல் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிம்பிளில் இன்னமும் வந்து பிரச்சனை இருக்கு. இந்த குக்கர் கொடுக்கறதுல சிம்பிளில் பிரச்சனை. ஓசூர் அசம்பிளி சீட்டு கன்விக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் வேகன்சி சொல்லவே இல்லை. ஆனால் கூட்டணி முடிவான உடனே எலெக்ஷன் கமிஷன் வேகன்சி சொல்லுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சட்டமன்றத்துக்கு வந்து எலெக்ஷன் வருமா வராதா அப்படின்றது. இப்போ இன்னொன்று எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் வைக்க சொல்லி எலெக்ஷன் கமிஷனை போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு, பெட்டிஷன் போட்டு. அது எலெக்ஷனோட வேலை, எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அவங்களோட வேலையை செய்யறதுக்கு கட்சிகள் போயிட்டு ஐயா எலெக்ஷன் நடத்துங்க, ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் கமிஷன் அரசியல் கட்சி மாதிரி மாறி இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வேலையை விட்டுட்டு இப்ப ஸ்டேஷன் இருந்தார் அப்ப பார்த்தோம் நரேஷ் குப்தா தமிழ்நாட்டில் இல்ல. இந்த மாதிரி நீங்க ஒரு காத்திரமான குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷனுடைய நம்பகத்தன்மை மீது நீங்க 2 பத்திரிகையாளர் வைக்கின்ற பொழுது இந்த தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலின் மீது உங்களை போன்ற என்ன, அதாவது நீங்க 18 அன்னைக்கு கவுண்டிங் பாத்தீங்கன்னா இவிஎம் மேல பிரச்சனை கிடையாது. பொதுவா ஊடகத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓரளவுக்கு ஒழுங்காதான். இது வந்து தோக்கர கட்சி எப்பயுமே பாத்தீங்கன்னா இவிஎம் மேல சாதகமா குறை சொல்லிடுவாங்க, ஜெயிச்சவங்க ஜனநாயகத்துக்கு வெற்றின்னுவாங்க. சோ இவிஎம் கிட்ட போயிடுச்சு அப்படின்னாவே ஆர்கே நகர் கூட பாத்தீங்கன்னா கவுண்டிங் டிலே பண்ணாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நீங்க கவுண்டிங் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 ல இருந்து 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஆனா ஆர்கே நகர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-1.5க்கு மேல இழுத்துட்டு போச்சு ரிசல்ட் சொல்றதுக்கு. என்ன ரிசல்ட் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எலெக்ஷன் கமிஷனுக்கு கவுண்டிங்ல பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இப்ப மிஷினுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட போயிடும். ஓகே பிரியன், நான் வரேன் ஒரே ஒரு கருத்து. இதுல அவர் ஒரு வாதம் சொல்றாரு, இவங்களே பிரபலம் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை டிடி தினகரன் பதிவு செய்கிறார். எங்களுக்கு ஒருவேளை இந்த அரசியல் யுத்தத்தில் போரில் இயல்பாக குக்கர் சின்னத்தை அவருக்கு கொடுப்பதற்கு ஏதேனும் தடை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் அல்லது தடை ஏற்படாமல் இருந்திருந்தால் அது 10-11வது சின்னமாக போயிருக்கும். அவ்வாறு தடை ஏற்பட்ட காரணத்தினாலேயே டிடி தினகரனுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி விட்டார்கள். அதுவே அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இல்லை, இப்போ வந்து இது ஒரு பேசு பொருள் ஆகிடுது இல்லையா? இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா சேனல்ஸும் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசு பொருள் ஆகிடுது. மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுற விஷயம். ஏன் இவருக்கு இவ்வளோ சிக்கலை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு யோசிக்கிற மனப்போக்குவத்தை மக்களுக்கு உண்டாக்கும். அப்போ இவருக்கு சிக்கல் உண்டாக்குறது யார்? இவருக்கு சிக்கல் உண்டாக்கினா யாருக்கு லாபம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது யாருக்கு லாபமோ அப்போ இவங்க பண்ணுற சிக்கல் தான் அதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லித் தரவே வேண்டியதில்லை. சோஷியல் மீடியாலெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தா கனாபினான்னு போயிட்டுருக்கு. அதனால் இவருக்கு சிக்கல் ஏற்படுத்தினால் யாருக்கு லாபம், அதை யாருக்கு லாபம்னு பார்த்து அவங்க தான் இவங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்துறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ தினகரன் பேசினது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னா, அவர் வந்து கிளைமை வந்து விடலை. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொன்னாரே தவிர இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட இறுதி இந்த தீர்ப்பு படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணால் 30 நாள் ஆகும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களே ஒரு பொதுச்சின்னத்திலேருந்து ஒன்று எடுத்து கொடுக்க போகிறாங்க. இவர் நிற்க போகிறார். பட் இதுக்கெல்லாம் முடிவு எப்போ வரும்னா, இந்த கொடுக்குற பொதுச்சின்னத்தில் அவர் நின்று நிறைய இடங்கள் அதிமுகவோட நிறைய இடங்கள் வின் பண்ணாங்கன்னா அந்த தொண்டர்கள் இயல்பாகவே அவர் பின்னாடி போவாங்க. கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஒரு மாற்றம் வரும். அதுதான் இயல்பான முடிவு. அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் சார். இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் சும்மா நடுவில் வந்து சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வெளிப்புற அழுத்தங்கள் காரணமாக இதெல்லாம் நடக்கிறதே தவிர இயல்பாக ஒரு அதிமுக தொண்டன்றவன் இந்த கட்சி ஒன்னா இருக்கணும், ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 வருஷம் இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் எதிர்காலம். நீங்க சொல்றது இந்த தேர்தலுக்கு பிறகு டிடி தினகரன் அதிகமான வாக்குகளை பெற்றால் இந்த அதிமுக அவர் இல்ல என்றால் ஓபிஎஸ் அவங்க இரட்டை தலைமையில தொடரும். அவங்க எல்லாம் வந்து இவங்க கிட்ட சேரலாம். இவங்க தான் தலைமை இப்ப நடந்தது. அது அந்த கட்சி ஆட்சிக்கான அந்த முடிவு தான் இந்த தேர்தல் காமிக்கும் நமக்கு ஆக்சுவலா. சோ மக்கள் கையில தான் அதோட முடிவு இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். தேர்தல் கமிஷன்லாம் ஒரு இடைக்காலமா இந்த விஷயங்கள் நடக்கலாமே தவிர இறுதி முடிவு மக்கள்கிட்ட தான் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ சுயேட்சைகளாக எல்லா தொகுதிகளிலும் பொதுவான ஒரு சின்னத்தில் நிற்பதனால நாளைக்கு 1-2 பேர் ஜெயிச்சா கூட போயிடுவாங்கன்ட்டுலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி 1-2 பேர் போகிறது வந்து ஜனநாயகத்தில் அந்த மாதிரியான ஹாஸ்டேடிங் நடந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய 59 வேட்பாளர்களும் அப்படி விலை போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. சார், நீங்க டிடிவி தினகரன் தனியாக பிரிந்த பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்க பக்கம் நின்னாங்க, சரிங்களா? இன்னைக்கு அதுல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்க பக்கம் இருக்காங்க? ஒரு அறியப்பட்ட நட்சத்திர பேச்சாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு உங்க பக்கம் இல்ல. அதுதான் நான் சொல்ல. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பலம் உங்களுக்கு, இன்னைக்கு அவர் உங்க பக்கம் இல்ல. இப்ப கடைசியா விபி கலைராஜன் எவ்வளவு நீங்க பட்டியல் சொல்ல வேண்டியது. கரெக்ட். ஆனா சல்லடையில சலிச்சதை போல என்ன வந்து சரியாக எங்க இருக்க வேண்டுமோ அது இருக்குது. கசடெல்லாம் தனியா போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்தது முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இதை பதிவு பண்ணணுமா வேண்டாமான்னு தயவுசெய்து இனியும் மக்களை குழப்ப வேண்டாம். ஏற்கனவே ஒரு உத்தரவு இருந்தது, நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக தொடர்கிறீர்கள்னு. இன்னும் அந்த மெயின் அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பெண்டிங். இது வந்து இந்த சின்னம் தொடர்பான விஷயம் மட்டுமே. எனவே எப்படி ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இருந்து தேர்தல் கமிஷன் தவறாக நடந்ததோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கிறது. அந்த ஃபைல் பண்ணுற அன்னைக்கு என்ன சின்னத்தில் நிற்க போகிறோம் தெரியாத நிலை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஏன்னா மக்கள் வந்து இவருக்கு எதிராக இந்த அரசு எந்திரங்கள் செயல்படுறாங்க. இன்றைக்கும் அதே நடக்கிறது. இது வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப், வரலாறு திரும்புகிறது. முடிச்சேன் இன்னொன்னு, ஆர்கே நகரில் பெற்ற வெற்றியை போலவே இந்த 59 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதை போல ஆட்சி மாற்றம் ஏற்படும், மத்தியில் ஆட்சி மாற்றம். அதாவது அவர் பேசுனதுலேயே 2018 நாங்கள் விண்ணப்பிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி தேர்தல் உச்சநீதிமன்றத்துலேயும் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம். அதையே கொஞ்சம் கழிச்சு என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி விண்ணப்பிக்க போகிறோம். நாங்கள் அவங்க இன்றைக்கி விண்ணப்பித்தா கூட இந்த தேர்தலுக்கு தர முடியாது, 30 நாள் எங்களுக்கு அவகாசம், அதுக்கு காலக்கெடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்கு. உச்சநீதிமன்ற முடிவில் எந்த தவறும் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சுயேட்சைகள் போட்டிடுறாங்க. இவங்க ஒரு குழுவாக இருக்கிறதுனால அந்த ஒரே சிம்பிளை கொடுங்க, இவங்களை வந்து அந்த லைனில் விட்டு எல்லா இது செலக்ட் பண்ணுறதுனால இவங்க சுயேட்சைகள் தான் அவங்க. இவங்களை இன்னும் உச்சநீதிமன்றம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ண சொல்லலை. இவங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்களே ஒழிய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறி இவங்களை வந்து சின்னம் தர முடியாது. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பொது சிம்பிளில் இவங்களுக்கு ஒரு சிம்பிள் எல்லா இடங்களையும் போட்டிடுறதுனால அதை மற்றவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி எங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? இவங்க வந்து குழுவா இவங்க வெளியே இயங்கலாமே தவிர அரசியல் கட்சியாக வந்து இவங்க வந்து வெற்றி பெற்றாலும் இயங்க முடியாது. நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ அவங்க வந்து ஒரு கட்சியாக வந்து இருக்க முடியாது. சுயேட்சையாக தான், கட்சி சார்பற்ற உறுப்பினர்களாக தான் தொடர முடியும். நன்றி நன்றி. அரங்கில் இருந்த நால்வருக்கும் நன்றி, பார்த்த நேருக்கும் நன்றி. ஏதோ ஒரு இடத்துல குக்கர் இல்லாத நிலையில் தினகரனுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் விரைவாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவிலேயே அது குக்கராக இருக்க போகிறதா அல்லது ஏதேனும் புதிய சின்னமாக இருக்கப் போகிறதா என்ற கேள்வியோட அமமுக தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். இது தேர்தல் தர்பார்.